இப்போ வரைக்கும் எல்லா தகவலுமே நாங்கள் தான் சேகரிக்க முடியும். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு யாரும் சேகரித்து சொல்லவே இல்லை. அவங்க பிடிச்சிட்டு போகும்போது இவங்க ஆனால் நேவிக்காரங்களும் வந்து ரொம்ப நேரம் எங்ககிட்ட மீன் தான் குழம்புக்கு மீன் தான் கேட்டிருக்காங்க. இவங்க மீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப நேரமாக அவங்க கரையை ஃபோன்லாம் பேசியிருக்காங்க. உடனே பிடிச்சிட்டு போட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இவங்க போட்லேருந்து அவங்க கரையை பேசிகிட்டே இருந்துட்டு அதுக்கு போய் ஈவினிங் தான் போட்டை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் என்ன காரணம் அவங்க சொல்றது வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு விட்டுருவோம், வேற போட்டோ எந்த பிரச்சனையும் இருக்கான்னு பார்த்து நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்ஐசியில் வந்துருக்காங்க. அப்படியே அவங்க சொன்னது வந்திருக்க குழம்புக்கு மீன் மட்டும் முதல்ல கேட்டிருக்காங்க. இது பூரா எங்க பக்கத்துல இருந்தவங்க அவங்க கேட்டுட்டு சொன்னது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனதுக்கு பிறகு இலங்கைக்கு கூட்டிட்டு போன பிறகு ஒரு நாள் போன் அந்த போன அன்னைக்கு 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6ஆம் தேதி போன் கொடுத்து பேச சொன்னாங்க. பேசும்போது அவங்கள்ட்ட கேட்டதுக்கு 3 போட்டோ ஸ்கேன் பண்ணிட்டு 3 நாளையில விட்டுட்டோம்னு சொல்லி தான் சொல்றாங்க அப்படின்னாங்க. அப்ப வரைக்கும் போட்ல இருந்து மீனே விற்கல, ஆட்லையும் இறக்கல. மறுநாள் அதுக்கப்புறம் போனே பேசல. மறுநாள் தான் நியூஸ்ல பார்ப்போம் இந்த மாதிரி மீனை விட்டுட்டு அவங்க வாய்தா போட்டு ஆஜர்படுத்தி அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் மட்டும்தான் அங்கிருந்து வந்த நியூஸ். மற்றபடி எந்த நியூஸுமே நாங்களா தான் ஒரு வியாபார விஷயமா இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் நியூஸ் சேகரிச்சிருக்கோம். என்ன நடக்கு, என்ன பனிஷ்மெண்ட் பாரிய போல இலங்கையிலே ஆளுறாங்க. நான் கையோட பேசுறேன். பாரிய போல 55 நாள் அரசு ஆகி போனது 20 தேதி கடலில் கிடைச்சா. ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிடைச்சாரு. இந்த வரைக்கும் 3 பொருட்கள் அவங்க கூட மொத்தம் இங்க 2 போட்டு பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. மொத்தம் வந்து 22 பேர், எங்க போட்ட 12 பேர், இன்னொரு போட்ட 10 பேர். 2 போட்டையும் ஆமா ஆள்கள். ஆமா, இது ஆள்களை வளைவு வலையில உள்ளது. ஹெல்மெட் போட்டு தீபமணி கிடையாது. மிகக்கிற வலை போட்டுதான் வலிஞ்சு போற வலை, செவில் வலைன்னு சொல்லுவாங்க. சூறப்பிடிங்கிற செவில் போட்டுட்டு மோடி சார் ஸ்கீம் போட்டு மானியம் போட்டு ஆம்னாசில ஒருத்தவங்க பேசி அதுதான் நான் யோசிச்சேன். பேசி நான் வாய்ப்பு இருந்தா நீங்க கூட்டு போறேன். நமக்கு இனிமே வந்து கவர்மெண்ட்ல இருந்தா எந்த நடவடிக்கை சம்பவம் நடந்துட்டு உடனே சொல்ல போறதே நான் வந்து சொல்லியாது. அப்ப செய்திகள் எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படுறது யாரா இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு என்ன தேவை அதை நோக்கி பிரச்சனை பண்றதுக்கு என்ன செய்யலாம். அதை நோக்கி நான் வழிகள் யோசிக்கிறேன். ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, தமிழ்நாட்டுல இருந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ தமிழ்நாட்டுக்காரன் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு இதை சொல்லுறாங்க. சொன்னது அதுதான். நீங்க தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, தமிழ்நாடு மீனவர்களை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி எந்த தகவலும் அவங்க திருப்பி கேட்கல. எங்க மீனவர்களை விடுங்கன்னு சொல்லி கேட்கல. நீங்க தமிழ்நாடுல ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி 2வது வாய்தா போட்டாங்க. 2வது வாய்தால நாங்க ஆதார் கார்டு எல்லாமே காட்டும்போது அவங்க அதுக்கு என்ன ரீசன் பண்றாங்கன்னு தெரியல. 3 லட்சம் அபராதம் அப்படின்னு சொல்லி 3 கோடி அவங்க நாட்டு பணத்துக்கு 3 கோடி, எங்களுக்கு 1.5 கோடி கட்டினாதான் ஒரு வருஷம் சிறை தண்டனை சொல்லி போட்டிருக்காங்க.